எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சட்டப்புட்டு சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா பனானா பன்பூரி செய்ய போகிறோம். அதுக்கு 2 பனானா பழுத்தது உரிச்சு போட்டுக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் இது மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு தயிர், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக உப்பு, இட்லி சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மைதா மாவு ஒரு கப்பு வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். இது 7லேருந்து 8 மணி நேரம் ஊறட்டும். காலையில் இப்போ பிசைஞ்சு வச்சுன்னா சாயந்தரம் செய்யலாம். எப்படி செய்யலாம் அத்தனை பார்க்கலாம். 8 மணி துணி போட்டு முடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் கழிச்சிட்டு பார்க்கலாம். 8 மணி நேரம் அப்புறம் மாவு பார்க்கலாம். நல்லா ஊறி வந்துருக்குது. இப்போது மைதா மாவு கொஞ்சம் போட்டு தேய்ச்சிக்கலாம். அது நல்லா சூப்பராக ஊறி வந்துருக்குது. சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துக்கலாம். பூரி மாவு அளவுக்கு வேணாம், சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப பெருசாக கொஞ்சம் எடுத்துட்டு லைட்டாக தேய்ச்சிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு பூரி மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அமுத்தி விடுங்க, அப்போ தான் நல்லா பொப்பியாக வரும். மீடியமான சூட்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா உள்ளே வேகாது. அந்த பண்ணு கலரும் நம்மளுக்கு வராது. பாருங்க நல்லா ஊற்றி வந்துடுச்சு. பாருங்கள் இந்த கலரில் வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இது எண்ணெய் ஜாஸ்தி குடிக்காது, சாப்பிட்றதுக்கு பன் போலியாக இருக்கும். இருக்கிறத போட்டு பாருங்கள், நல்ல பன்னு போலகுது, நல்லாயிருக்கும். இதோட சட்னி வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணான்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம்.